ஹலோ எஸ்பிஓ அட்மின் டீம். என்னுடைய பேட்ச்ஒர்க் ரிவ்யூஸ் சேனலை பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பாலிசி வயலேட் பண்ண காரணத்தினால யூடியூப்ல இருந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ புதுசாக ஒரு சேனலை அதே நேமில் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வீடியோஸை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வெளியான ஒரு 3 தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்துடைய ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா 11. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2025 தான் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது படத்துல ஒரு சீரியல் கில்லர் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு வந்துட்டு எந்த ஒரு க்ளூஸுமே கிடைக்க கூடாது அப்படின்னு இவன் கொலை பண்ற பாடிஸை பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊற்றி எரிச்சு சிட்டிக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு போட்டுடுறான். ஸோ அந்த கில்லர் நினைச்ச மாதிரியே போலீஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன க்ளூஸுமே கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தெரிய வந்த உண்மைகள்லாம் என்ன, உண்மையிலேயே அந்த கில்லர் யாரு, கடைசியா ஹீரோ அந்த கில்லரை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா கொண்டு போயிருப்பாங்க. சரி, இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு யூஸ்வலான கிரைம் த்ரில்லர் படம் மாதிரி இந்த படத்தை வந்து கொண்டு போனாலுமே படத்துடைய கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு படத்துலையுமே பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு தரமா பண்ணியிருப்பாங்க. மெயினா இந்த படத்துடைய எடிட்டிங் அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம் பார்க்க போறோம் அப்படின்ற ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தோட பேரு பார்த்தீங்கன்னா பிளையிங் ஸ்பாட். போன படத்துல நடிச்ச ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலயுமே வந்து நடிச்சிருப்பாரு. சரி, இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பார்த்தீங்கன்னா பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இப்போ பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர் அதுக்கப்புறம் பிளே ஸ்டோர் இந்த ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்கு. ஸோ அப்ளிகேஷனுடைய பிளே ஸ்டோர் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன். வேணுன்றவங்க போயிட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது திவ்யா அப்படின்ற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டில் வந்துட்டு நைட் டைம்ல தூக்கு போட்டு இறந்து போயிருப்பாங்க. ஸோ அங்கிருந்த வேலைக்கார அம்மா பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. போலீஸுமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது திவ்யா பார்த்தீங்கன்னா சூசைட்லாம் பண்ணிக்கல, யாரோ அவங்கள வேணும்னே கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாரு. இதுக்கப்புறம் திவ்யாவை உண்மையிலே யார் கொலை பண்ணாங்க, இல்லை அவங்க சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதைக்களமாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படமுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படத்துடைய கோர் கான்செப்டாக தான் கொண்டு போவாங்க. ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 2025 மலையாளத்தில் எடுக்கப்பட்ட படகளம் அப்படின்ற படம். இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு 3 உருப்படாத ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிச்சுட்டு இருப்பாரு. அப்ப ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவர் காலேஜில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு போர்டை பயன்படுத்தி அதே காலேஜில் இருக்கிற ஒரு சாரை பார்த்தீங்கன்னா இவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரத நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்த்துடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா கொண்டு போயிருப்பாங்க. மலையாளம் படங்கள் அப்படின்னாலே வித்தியாசமா எடுப்பாங்க. இந்த படமுமே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான காமெடியோட கலந்த படம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க.